மே 9 மகா சனி அஷ்டமி. கோடி கொட்டி கொடுத்தா கூட இப்படி ஒரு நாள் கிடைக்காது. மிக அரிய அபூர்வ நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் ஒரு வெத்தலையும் 7 மிளகும் இருந்தால் போதும். அதை பூஜை அறையில் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை நீங்கி கடன் தீரும், பணம் பல வழிகளில் வந்து சேரும். 7 சனி அஷ்டம சனி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க. அஷ்டமியில் பொதுவாக நம்ம பைரவரை வழிபாடு செய்வோம். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு போடுறது, தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது, இதெல்லாம் நம்ம செய்வோம். இந்த அஷ்டம சனி 7 சனி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மகா அஷ்டமி தினத்தை தவற விட்டுடாதீங்க. சகல தோஷங்களும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட அவதாரங்களில் ஒன்று தான் இந்த பைரவ அவதாரம். சனி பகவானுக்கே குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் தான். இந்த சனியோட கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்கணும், தரித்திரம் விலகணும் அப்படின்னா இந்த மகா சனி அஷ்டமி நாளை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும். பைரவரை நீங்கள் கும்பிடும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒன்று இருக்குது. அது ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும். மேசராசியாக இருந்தால் தலைப்பகுதியை பார்த்து கும்பிடுங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா. ரிஷபராசியாக இருந்தால் வாய், மிதுன ராசிக்கு கை, கடகராசிக்கு மார்பு, சிம்ம ராசிக்கு வயிறு, கன்னி ராசிக்கு இடை, துலாம் ராசிக்கு புட்டம், விருச்சிக ராசிக்கு பிறப்பு உறுப்பு, தனுசு ராசிக்கு தொடை, மகர ராசிக்கு முழங்கால், கும்ப ராசிக்கு காலோட கீழ்ப்பகுதி, மீன ராசிக்கு காலோட அடி பாதம். இதை பார்த்து நம்ம கும்பிடணும் அப்படின்னு புராணம் சொல்லுது. ஒருவருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சொகம்னு கிடைக்கல அப்படின்னா அவருக்கு சுக்கிர தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடியவர் இந்த பைரவர். பைரவரை நீங்கள் இந்த மகா சனி அஷ்டமி தினத்தில் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா எண்ணியது நடக்கும், தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். பைரவருக்கு தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தன மாலைகள், யார் ஒருத்தர் பைரவருக்கு இதில் ஏதாவது ஒன்று அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் வேண்டியது நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் இந்த பைரவர். பரணி நட்சத்திரத்துக்காரவங்க அதனால் கண்டிப்பாக பைரவரை வழிபடணும். இந்த பைரவருக்கு நள்ளிரவு பூஜையே உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உச்சிகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பகல் பூஜை மிகவும் சிறப்பானது. ராகுகால வேளையில் பைரவரை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா பயம் போக்கும். பொதுவாக ராகுகால வேளையில் பைரவரை நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் சீக்கிரம் மீண்டு வருவீங்க. அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிகப்பு ஆடை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைப்பது உறுதி. நம்ம தொடர்ந்து செய்ய முடியல, இந்த மாதிரி சிகப்பு நிற வஸ்திரம்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் தொடர்ந்து சிவப்பு நிற மலர்கள், செவ்வரளி மலர், ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு போய் இந்த மகா சனி அஷ்டமி தினத்தன்று பைரவர் காலடியில் வச்சு அதை எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சிங்க அப்படின்னா தீராத வியாதிகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது, மற்றவர்களோட பொறாமை, கண் திருஷ்டி, இதனால் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் விலகும், துர்தேவதைகள் தெரித்து ஓடுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த மகா சனி அஷ்டமி தினம் மாதிரி நீங்கள் தொடர்ந்து 8 தேய்பிரை அஷ்டமி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். இந்த மகா சனி அஷ்டமி அன்று பஞ்சதீப எண்ணெய் இருக்கு இல்லையா, இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய், இதை நீங்கள் தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா பைரவரோட அருளால் உங்களுக்கு தீர்க்க முடியாத தொல்லைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும். இந்த மாதம் அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 சனிக்கிழமை அஷ்டமி திதி வருது. காலையில் 10:40 அஷ்டமி திதி ஆரம்பித்து மே 10 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணி வரையும் அஷ்டமி திதி இருக்குது. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் இரவு 8 மணி வரையும் திருவோண நட்சத்திரமும் இருக்குது. திருவோணம் அப்படின்னாவே பெருமாளுக்கு மிக உகந்த நாள். இந்த சனிக்கிழமையில் நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடுவோம். இந்த அஷ்டமி திதி
இன்றைய நாளில் வந்திருக்கிறதுனால தான் மகா சனி அஷ்டமி திதியாக சொல்லப்படுகிறது. திருவோண நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் யாரும் இந்த காலபைரவர் படம்லாம் வச்சுருக்காதீங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க பைரவர் படம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வச்சுருக்காதீங்க. சொர்ணா ஆகாஷ்ண பைரவர் வேண்டுமானால் வீட்டில் வச்சுருக்கலாம். இந்த பைரவர் காலபைரவரோட படத்தை வீட்டில் வச்சிருக்க கூடாது. நீங்க தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் உங்களோட மனக்கண்ணில் காலபைரவரோட உருவத்தை கொண்டு நீங்க வணங்கணும். அவ்வளவுதான். இப்ப நெய்வேத்தியமாக அந்த விளக்கு முன்னாடி தயிர் சாதம் வைக்கணும். ஏன்னா காலபைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியமா வச்சு வணங்கணும் அப்படின்னா எதுலையுமே வெற்றி கிடைக்கும். இப்படி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெத்தலையை எடுத்துக்குங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது. நம்ம எந்த சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அசுபகாரியமாக இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த வெற்றிலையை வச்சு வணங்குவோம். வெற்றிலையை வைத்து மை வச்சு பார்க்கறதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தாந்திரீக பரிகாரங்களுக்கு, பண வசியத்திற்கு இந்த வெற்றிலை வேணும். இப்போ இந்த வெற்றிலையை எடுத்துக்குங்க. எப்பவும் நமக்கு தெரிஞ்சது தான். இதோட நுனி பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்கிறாள். நடுப்பகுதியில் சரஸ்வதி வாசம் செய்கிறாள். அதனால் இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, இந்த காம்பு பகுதியை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நம்மளோட விரல் நுனி வச்சு கிள்ளக்கூடாது. அப்படியே விரலில் நம்ம அப்படியே மெதுவாக அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலையை வச்சுக்குங்க. நல்ல இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலையை வச்சுக்குங்க. இதில் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. நான் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மாதவிடாய் தீட்டு எந்த தீட்டாக இருந்தாலும் செய்ய வேணாம். இதை குளிச்சுட்டு தான் செய்யணும். சரி, இப்படி வெற்றிலையை வச்சுக்குங்க. இப்போ இதற்கு தேவைப்படுவது 7 மிளகு. இந்த 7 மிளகும் நல்ல கரும் மிளகாக நல்லதாக எடுத்துக்குங்க. இந்த மிளகுங்கிறத வச்சு நம்ம தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருப்போம். அம்மன் கோவில்களில் பலிபீடங்களில் மிளகு உப்பு போடுவோம். இந்த மிளகும் அப்படிதான் பண வசியத்திற்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பொருள். பைரவருக்கு மிக சிறப்பான ஒரு பொருள்னா இந்த மிளகு தான். இப்போ இந்த மிளகு 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மிளகாக நீங்கள் எடுத்து அந்த வெற்றிலையில் நம்ம வைக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, பைரவரோட காயத்ரி மந்திரம் அதை சொல்லி ஒவ்வொரு மிளகாக அதில் வைக்கணும். ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ரொம்ப ஈஸியான மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு மிளகாக அதில் வைங்க. வைத்த பிறகு நீங்கள் அந்த வெற்றிலையை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து அந்த வெற்றிலையை அப்படியே மடிங்க. பொட்டலை மாட்டம் மடித்து அதை ஒரு நூலால், வெள்ளை நூலோ மஞ்சள் நூலோ எந்த நூலாக இருந்தாலும் சரி, அதால் கட்டி அதை அப்படியே பூஜை அறையில் வைங்க. இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இதை அடுத்த அஷ்டமி திதி இருக்கு இல்லையா, அப்போ அதை நீங்கள் கால்படாத இடத்துல ஓடும் நீரில் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வைக்கலாம்.